ஒரு சந்தேகம் அவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, வெறும் ஆம்புலன்ஸ் வந்து ஏன் அந்த கூட்டத்துல ஒரு 10 ஆம்புலன்ஸ் ஓடணும், ஏன் வேற மாற்று வழி இல்லையா? இந்த மாதிரி கிடக்குறவங்க இல்ல மேடம், அப்படி இல்ல, அதுக்கு மேடம் இல்ல மேடம், அதெல்லாம் ஒரு அந்த ஆம்புலன்ஸ் கூட கூட்டம் ஏன் விட்டாங்க? வெறும் ஆம்புலன்ஸ் அவ்வளவு தூரம் சைலன்ஸ் கூட்டு ஏன் அந்த கூட்டத்துல விடுறாங்க? ஏன் மாற்று வழி வேற பக்கம் அப்படி மாற்றி மாற்று வழி இருக்கு. மாற்று வழி நீங்க இப்ப உங்க பொண்ணு தெரியல, அது மாதிரி பண்ணல அவங்க. ஏன்னா கீழே கிடக்குறாங்க, உங்களுக்கே என்ன ஆனாங்கன்னு தெரியல. காணான்னு அவரே அனௌன்ஸ் பண்றாரு, இந்த பொண்ணை காணான்னு அனௌன்ஸ் பண்றாரு. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணும் இந்த அம்மாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. மயக்கம் போட்டு நான் அந்த இடத்த போய் பார்த்தேன், அந்த கடைக்கிட்ட இருக்கிறது. அதுலயும் ஒரு 20 பேர் மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. அவங்க மேல ஒரு 50 பேர் ஏறி போறாங்க, மேல ஏறி போறாங்க. அப்படி இருக்கும்போது ஆம்புலன்ஸ் பக்கத்துல சுத்தி இருக்கிற ஆம்புலன்ஸ் வரவழைச்சாதான் முடியும். அப்படி எப்படி எடுத்துப்பாரு? தூக்கி வேற வழி இல்ல, தூக்கி எப்படி போவீங்க? அந்த கூட்டத்துல அந்த ஆம்புலன்ஸ் அதுல நெருக்கடியே பாதிப்பு எல்லாமே நெருக்கடி சூழ்நிலை எல்லாமே அமைஞ்சிருச்சு. ஆனா பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் ஒருங்கிணைப்பு சரியில்லை, பாதுகாப்புக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு என்ன சந்தேகம் தான். இதெல்லாம் ஒரு காரணங்கள். ரெண்டாவது விஜய் வந்து வர 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 அந்த கூட்டம் வந்து பின்னாடியே வருது இல்ல, தடுத்திருக்கலாம்ல? அவர் வந்து இது மேல பேன் மேல ஏறிட்டு எல்லாரையும் சும்மா கையை மக்கள் பாக்குறதுக்கு தானே வராங்க. இல்ல அது இங்க வந்தப்ப தான் சொன்னாரு. நான் சொல்றது அந்த பைபாஸ்ல இருந்து வராங்க, அப்பயே மேல போயிருக்கு. மேல மக்கள் பாக்குறது தான் நீங்களும் வரீங்க, மக்களும் உங்களை பாக்க அங்கங்க மக்கள் பார்க்க அப்படியே கிளம்பி தடுக்க முடியல. இளைஞர் அங்கங்க பாத்துட்டாங்கன்னு தடுத்துருக்கலாம். இதுக்கு மருமகள் ரெண்டும் கிடைக்கணுமா? ஒரு வீட்டுல இழப்பு ஒன்னே கண்ணேன்னு வச்சு நான் பெத்த கிடைக்கிறது ஒன்னே இருந்துச்சு. அந்த ஒன்னையும் சேர்ந்து 2 பேருமே போயிட்டாங்களே.